குற்றங்கள் குறையணும்னு நாம விரும்பினாலும் குற்றவாளிகள் அதை விரும்புறதில்ல. ஒரே நாள்ல ரிப்போர்ட்டர் பாரதி ராஜா இன்வெஸ்டிகேட் பண்ணி மக்களை அலர்ட் பண்றதுக்காக கொடுத்திருக்கக்கூடிய கிரைம் ஸ்டோரிஸ் இது. திருச்சி மாவட்டத்தின் முக்கியமான ஊர்களில் ஒன்று திருவெரும்பூர். அந்த பகுதியில் அடுத்தடுத்து நடந்த 3 குற்ற சம்பவங்களை இன்றைய குற்ற சரித்திரம் காட்சிப்படுத்துகிறது. முதல் கேஸ், பணத்தை இரட்டிப்பாக்கி தரதா இல்லத்தரசியை ஏமாற்றிய அரசியல் பிரமுகர்கள். இரண்டாவது கேஸ், ஒடிசாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 1 கோடி ரூபாய் பெருமான கஞ்சா பொட்டலம். மூன்றாவது கேஸ், கத்தி முனையில பணம் கேட்டு மிரட்டிய இளம் சுல்லான்கள். இந்த 3 கேஸோட முழு குற்ற பின்னணியையும் விசாரிக்க நம்ம இன்வெஸ்டிகேட்டர் பாரதி ராஜாவை களத்துல இறக்கினோம். திருவெரும்பூர் துவாக்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல 2 அரசியல் பிரமுகர்கள் மேல இல்லத்தரசி ஒருவர் புகார் கொடுத்திருக்காங்க. குற்றச்சாட்டுக்குள்ளானவர்கள் அதிமுக பிரமுகர் ராஜா மற்றும் அமமுக அனுதாபி சமுத்திர பிரகாஷ். அரசியல் ரீதியா இருவரும் எதிரெதிர் அணியில இருந்தாலும் மோசடி செய்யறதுக்காக கூட்டணி அமைச்சிருக்காங்க. திருவெரும்பூர் அருகே உள்ள வாழவந்தான் கோட்டை முல்லை வாசல் தெருவை சேர்ந்த ரேகா என்பவர்தான் அரசியல் பிரமுகர்கள் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சென்ற 2017ஆம் ஆண்டு ரேகாவோட கணவர் உடல்நலக் குறைவால இறந்து போயிருக்காரு. இதையடுத்து அவர் வேலை பார்த்த பெல் நிறுவனத்துல இருந்து செட்டில்மெண்ட் தொகையா ரேகாவுக்கு 30 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிருக்கு. அத பிள்ளைங்களோட எதிர்கால தேவைகளுக்கு பயன்படுத்தலாம்னு ரேகா நினைச்சிருக்காங்க. அப்போதான் ரேகாவை தொடர்பு கொண்ட ராஜா பணத்தை இரட்டிப்பாக்கி தரதா நம்ப வச்சு 30 லட்சம் பணத்தையும் மேற்கொண்டு 15 பவுன் நகையையும் வாங்கி இருக்காரு. ஆனா ராஜா பேசியபடி துட்டுக்கு வட்டி எதுவும் வந்து சேரல. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்த ரேகா கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஒயிட் அண்ட் ஒயிட்டோட பவர் தெரியாம விளையாடுறேன்னு ரேகாவை மிரட்டின ராஜாவும் சமுத்திர பிரகாஷும் கட்டையால அந்த பெண்ணை அடிக்க பாஞ்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இதற்கு மேல இவங்களை விட்டு வச்சா உசுருக்கே ஆபத்தாகிடும்னு பயந்த ரேகா துவாக்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல ஆதாரத்தோட புகார் அளிச்சு இருக்காங்க. அந்த புகாரின் பேர்ல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண போலீஸ் ராஜாவையும் சமுத்திர பிரகாஷையும் கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க. பண மோசடி கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் போதே திருவெரும்பூர் மதுவிலக்கு பிரிவு போலீஸ் கிட்ட இருந்து அடுத்ததா அழைப்பு வந்துச்சு. ஒடிசா மாநிலத்துல இருந்து கடத்தி வரப்பட்ட 1 கோடி ரூபாய் பெருமான கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் பண்ணி இருக்கிறதா தகவல் கிடைச்சது. சமீப காலமா தேனி ஆந்திராவுல கல்டிவேட் செய்யப்படுற கஞ்சாக்களுக்கு கள்ளச்சந்தையில மவுசு குறைஞ்சிட்டதா சொல்லப்படுது. அதன் காரணமா இப்ப நார்த் ஈஸ்ட் மற்றும் மிடில் ஈஸ்ட் இந்தியாவில இருந்து கொண்டு வரக்கூடிய கஞ்சா பொருட்களுக்கு அதிக டிமாண்ட் உருவாகி இருக்கு. அப்படிதான் ஒடிசால இருந்து ஒரு கும்பல் கஞ்சா கடத்தி வரதா மதுவிலக்கு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. கடத்தல் கும்பல் எப்படியும் டவுட் வரக்கூடாதுன்னு பப்ளிக்காதான் வருவாங்கன்னு சந்தேகிச்ச போலீஸ் சிட்டில உள்ள டோல்கேட்ஸ்ல சோதனைய தீவிரப்படுத்தி இருக்காங்க. அப்படி சமயபுரம் டோல்கேட்ல நடத்தப்பட்ட விசாரணையில 20 கிலோ கஞ்சா பிடிபட்டு இருக்கு. இதோட சந்தை மதிப்பு 1 கோடிக்கும் மேல இருக்கும்னு போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. கஞ்சா கடத்தி வந்த 3 நபர்களை கைது செய்து உள்ள நிலையில கடத்தல் நெட்வொர்க்கின் பின்னணி குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. கடத்தல் கஞ்சாவோட விசாரணை ஸ்டேட் விட்டு ஸ்டேட் நீண்டு கொண்டிருக்க இன்னொரு புறம் உள்ளூர்ல நடந்த மற்றொரு சம்பவம் நம்மள பதைபதைக்க வச்சுது.
திருவெரும்பூர் குமரேசபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி முயல் கார்த்தி அவரோட பாய்ஸோட சேர்ந்து பப்ளிக்கா ஒரு சம்பவத்தை பண்ணி இருக்காரு. புதுசா ஏரியாவுக்குள்ள யாரு வந்தாலும் அவங்க முயல் கார்த்திக்கு கப்பம் கட்டிட்டு தான் உள்ள போக முடியும்னு சொல்லப்படுது. அப்படிதான் சம்பவம் நடந்த அன்னைக்கு மலைக்கோவில் மாதா தெருவைச் சேர்ந்த ஒரு இளைஞர் முயல் கார்த்தியோட ஏரியாவுல தற்செயலா என்ட்ரி ஆகி இருக்காரு. அவரை வழிமறிச்ச முயல் கார்த்தியும் அவரோட கேங்கும் பணம் கேட்டு மிரட்டி இருக்காங்க. அந்த நபர் பணம் எதுவும் எடுத்துட்டு வரலன்னு தப்ப முயன்றிருக்காரு. ஆனா அவரோட கழுத்துல கத்திய வச்சு மிரட்டி பாக்கெட்ல வச்சிருந்த 2000 ரூபாய அடிச்சு பறிச்சிருக்காங்க. இந்த அநியாயத்தை தட்டி கேட்க முயன்ற பப்ளிக்கையும் கத்திய காட்டி மிரட்டி இருக்கும் அந்த கும்பல். நடந்த சம்பவம் தொடர்பா பாதிக்கப்பட்ட இளைஞர் திருவெரும்பூர் போலீஸ்ல புகார் அளிச்சிருக்காரு. இதையடுத்து ரவுடி முயல் கார்த்தியையும் அவரோட சேர்ந்து நானும் ரவுடிதான்னு சீன் போட்ட 3 இளைஞர்களையும் போலீஸ் கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.